Taste the Daily. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் நெருங்கிய நண்பருக்கு சொந்தமாக கூறப்படும் OMG ரெஸ்டோ பாருக்கு பிறந்தநாள் கொண்டாட நண்பர்களுடன் சென்று சென்னை இளைஞன் கத்தியால் குத்தி துடிதுடிக்க கொலை செய்த திகில் சம்பவத்தில் பார் நிர்வாகத்திற்கு ஆதரவாக போலீசார் கட்ட பஞ்சாயத்து செய்து பாதிக்கப்பட்டவர்களை காவல் நிலையத்திற்கு வைத்து டார்ச்சர் செய்ததாக பகீர் புகார் எழுந்துள்ளது. விதியை மீறி தலைவரித்தாடும் ரெஸ்டோ பார்கள் காரணமாக நிகழும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து போராட்டம் நடத்தி வருவது ஆளும் NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணிக்கு தலைவலியை கொடுத்துள்ளது. கடந்த 9ஆம் தேதி இரவு சென்னையில் இருந்து சுமார் 18 கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரிக்கு பிறந்தநாள் கொண்டாட சென்றனர். மிஷன் வீதியில் உள்ள OMG என்ற ரெஸ்டோ பாரில் ஆன்லைனில் புக் செய்திருந்த மாணவர்கள் ரெஸ்டோ பாரில் மது அருந்தி பிறந்த நாளை கொண்டாடியதாக கூறப்படுகிறது. பிறந்த நாள் கொண்டாடும் மோகம், போதையில் ஆட்டம் என இளைஞர்கள் ஜாலியாக இருக்க நடனமாடும் போது தெரியாத்தனமாக பெண் ஒருவர் மீது இடித்து விட்டதாக கூறப்படுகிறது. தெரியாமல் நடந்த தவறுக்கு அந்த இளைஞர் அப்போதே அக்கா என கூறி மன்னிப்பு கேட்ட நிலையிலும் கூட இருதரப்புக்கும் இடையே மோதல் புகைந்திருக்கிறது. எங்க கேங்ல எங்க கூட வந்த ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேல தெரியாம இடிச்சுட்டான். அந்த இடிச்சதா ஒரு ஹஸ்பண்ட் பாத்துட்டாரு. பார்த்தோன்னே எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டோன்னே, இல்லைண்ணே இந்த மாதிரி தெரியாம இடிச்சிட்டோம், எங்க மேல தப்பு அப்படின்னு சொன்னதுல அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க. கீழே போனோன்னே நாங்களும் கீழே போயும் அந்த பையன் வந்து சாரி கேட்டு இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டக்கா அப்படின்னு கேட்டுட்டான். அதோட அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க கீழே எல்லாரும் நின்றுகிட்டு இருந்ததுனால பவுன்சர்ஸ் எல்லாம் கீழே வந்து இங்க நிக்காதீங்க ப்ரோ, வாங்க மேல போயிடலாம், போலீஸ் வந்தா பிரச்சனை ஆயிடும், வாங்க நம்ம மேல போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க திரும்பியும் மேல போயிட்டு திரும்பி பாட்டு போட்டாங்க, எல்லாமே ஆடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து, அவங்க யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீங்க எப்படி பாண்டிய தாண்டீங்க நாங்க பாக்குறோம் அப்படி இப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அடுத்த சில நிமிடங்களிலேயே பவுன்சர்கள் கூட்டம் வந்து சென்னை இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. கரண்டி, பீட்சா செய்யும் தட்டு என கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து தாக்கிய பவுன்சர்கள் கும்பல் ஒரு கட்டத்தில் கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தியதாக சொல்லப்படுகிறது. சாஜன் என்ற இளைஞருக்கு வயிற்றிலும், மோசிக் என்பவருக்கு முதுகிலும் கத்தி குத்து விழுந்த நிலையில் மற்றொரு இளைஞருக்கு காலிலேயே குத்து விழுந்திருக்கிறது. காலில் கத்தி குத்து விழுந்த இளைஞர் பதற்றத்தில் அங்கிருந்து தப்பி ஓடி மருத்துவமனைக்கு சென்று விட்ட நிலையில் மற்ற 2 இளைஞர்களை மருத்துவமனைக்கு செல்ல காரில் ஏற்றிய போது போலீஸ் வந்திருக்கிறது. சாஜனா கத்துற மாதிரி ஒரு சத்தம், என்னடா பில் பே பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்களே, திடீர்னு கத்துறாங்களே அப்படின்ட்டு நாங்க சரி மேல போய் பாக்கலான்னு மேல போனா ஒரு 5 பேர் வந்து சாஜனை வந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்கன்னு. அதுல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, அந்த பீட்சா சாப்பிடுற அந்த உடன் இது இருக்கும்ல, அதை வச்சு தலையிலேயே அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மத்த பேரு அங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த ஃப்ரைட் ரைஸ் கிண்டுற கரண்டி, அதுக்கப்புறம் இந்த சட்டம் அதெல்லாம் வச்சு கண்ணாமலாம் அடிச்சோன்னா சாஜனுக்கு ரத்தம் தலையில இருந்து ஸ்டெப்ஸ், அதாவது மேல இருந்து கீழே ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு உள்ள போனவன் திடீர்னு திரும்பி ஒடியாந்த போது சாஜன் ஃபர்ஸ்ட் வந்து கத்தியால குத்திட்டான். அடுத்த குத்து வரும்போது மோசிக்கு வந்து தடுத்ததுல மோசிக்கு வந்து பின்னாடி முதுகுல, அதாவது கரெக்டா நெஞ்சுக்கு பேக் சைடு கத்தி வந்து நல்லா ஆழமா இறங்கிடுச்சுன. பையனுக்கும் வந்து தொடையில குத்தி அவனுக்கும் ஒரு 2-3 இடத்துல கிழிச்சதுல என்ன பண்ணிட்டாங்க, பசங்க எல்லாம் பயந்து ஒரு 5 பேர் ஓடிட்டாங்க. அவங்க பதட்டத்துல ஓடுனால அது தொடையில குத்துனது அவனுக்கு தெரியல போல இருக்கு. பதட்டத்துல ஓடும் போதே அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். இரவு 1:30 மணி அளவில் சம்பவம் நிகழ்ந்த நிலையில் 800 மீட்டர் தொலைவிலேயே இருக்கும் மருத்துவமனைக்கு போக விடாமல் 1 மணி நேரமாக விசாரணை என்ற பெயரில் முட்டுக்கட்டை போட்டு நிற்க வைத்ததாக புகார் கூறப்படுகிறது. போலீசாரின் அலட்சிய தாமதம் காரணமாக மோசிக் என்ற இளைஞர் வலிப்பு வந்து செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. பிரதர், அதாவது அங்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க பிரதர். அந்த பொண்ணுக்காண்டி தான் இது முழுக்க நடந்த சண்டையா இருக்கட்டும், கொலையா இருக்கட்டும், எல்லாமே நடந்தது. கத்தி குத்து நடந்ததா சொல்ல போறது 1:30 மணி கிட்ட, அவன் ஹாஸ்பிட்டல்ல இறந்ததா சொல்றது 2:30 மணி. நடுவுல 1:30 மணி நேரம் அந்த பசங்க எங்க இருந்தாங்க? போலீஸ் அந்த பப்புக்கும் GHக்கும் வெறும் ஒரு 800 மீட்டர் தான் இருக்கும். அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து GH வந்து ஒரு 200-300 மீட்டர் தான். நைட்டு டைம் டிராபிக் இருக்காது, ஈஸியாவே வந்திருக்கலாம். ஆனா 1.25 மணி நேரம் லேட்டா வந்திருக்காங்க அந்த பப்புல இருந்து GHக்கு.
அதாவது கொலை நிகழ்ந்த OMG ரெஸ்டோ பார் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமான நண்பருக்கு சொந்தமானது என சொல்லப்படும் நிலையில் கத்தியால் குத்திய பவுன்சர்களை காப்பாற்ற போலீசாரே கட்ட பஞ்சாயத்து செய்ததுதான் பகீர் புகாரும் எழுந்திருக்கிறது. நண்பன் கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீளாத இளைஞர்களையே காவல் நிலையம் அழைத்து சென்ற பெரிய கடை காவல் நிலைய போலீசார் புகார் கொடுத்தும் வழக்கு பதிவு செய்யாமல் பிரச்சனையை கட்ட பஞ்சாயத்து பேசி முடிப்பதிலேயே குறியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. நோண்டி நோண்டி கேள்வி எழுப்பி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெய்சங்கர் அறைக்குள் அடைத்து வைத்து டார்ச்சர் செய்ததாக திகில் கிளப்பப்படுகிறது. பசங்க ஒண்ணும் இல்ல, ஒரு காமனான காலேஜ் ஸ்டூடெண்ட் பசங்க 2 நாளா ஸ்டேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். 2 நாள் நைட்டு ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. ஒரு FIR போடல, வேற எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. விட்னஸ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு என்கொயரி பண்ணனாலே சமன் போடணும். இவங்க ஐ விட்னஸ், ஒரு கொலை நடந்ததுக்கு இவங்க எல்லாருமே ஐ விட்னஸ் தான். ஆனா இவங்கிட்ட 161 ஸ்டேட்மெண்ட் வாங்க போறோம்னு சொல்லி 2 நாளா உட்கார வச்சிருக்காங்க ஸ்டேஷன்ல. 2 நைட்டு 1.5 பகல் ஃபுல்லா இவங்க ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்காங்க 10 பசங்க. 2 நாட்களாக இளைஞர்களை காவல் நிலையத்திலேயே வைத்துக் கொண்டு அராஜகம் செய்த பெரிய கடை காவல் நிலைய போலீசார் ரெஸ்டோ பாரில் பதிவான CCTV காட்சிகளை கூட காண்பிக்க மறுத்து அடாவடி செய்ததாக சொல்லப்படுகிறது. அத்தோடு புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் 2 நாட்கள் கழித்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி பிரேத பரிசோதனை செய்த போலீசார் சென்னை இளைஞர்கள் கொடுத்த கொலைப்பழி புகார் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அந்த பார் ஊழியர்கள் கொடுத்த புகாரில் மட்டும் வேகமாக இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசுவாசத்தை காட்டியதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியான பாரில் இருந்த அந்த பெண் யார், அந்த பெண்ணின் அரசியல் பின்புலம் என்ன, மன்னிப்பு கேட்டும் சென்னை இளைஞர்களை பவுன்சர்கள் தாக்கியது ஏன் என பல கேள்விகள் எழுந்த நிலையில் இந்த விவகாரம் வெளியில் கசிந்து பூதாகரமானது. போலீஸ் சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்துட்டேன். சார், நாங்க CCTV ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தோம். பார்த்துட்டு இங்க உங்க பசங்க ஒரு 8-9 பேர் உள்ள இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்டையும் தனித்தனியா காமிச்சோம். அவங்க இந்த பசங்களை ஐடென்டிஃபை பண்ணல, அதனால வெளியே விட்டுட்டோம் அப்படின்றாங்க. அந்த பசங்கிட்ட நான் திரும்பி போய் கேட்டேன், டேய் அந்த பசங்க உங்களை இவங்க மூஞ்சியை காமிச்சு இவங்க தான் குத்துனது, இவங்க எல்லாம் சண்டை போடான்னு உன்ட்ட எதுவும் காமிச்சாங்களாடான்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் எங்களை எதுவுமே கேட்கலண்ணே, எங்களை இந்த ரூமுக்குள்ளே தான் உட்கார வச்சிருக்காங்க, இங்க தான் எங்களை விசாரிப்பாங்க, வேற எங்கேயும் எங்களை கூட்டு போல. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சா, தேவையா கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அந்த பொண்ணுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. பப்புக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை, பப்புக்காரங்க எதுக்கு சண்டை போட்டாங்க, பப்புக்காரங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ பப்புக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஒண்ணு அவங்க ஓனருக்கும் அந்த பொண்ணுக்கும் அவங்க ரிலேஷனா இருக்கணும், இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். நாங்க விசாரிச்ச வர பப்பு ஓனர் ஒரு கட்சியில ஆளுங்கட்சியில பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு ஆளு. அதனால அப்ப அந்த பொண்ணுக்காண்டி இவங்க ஒரு பையனை 3 பேர் மேல கத்தி குத்து நடந்திருக்கு. இந்த நிலையில் பார் கொலை வழக்கை காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் கையில் எடுத்துள்ளன. அரசுக்கு வருவாயை பெருக்கும் நோக்கில் NR காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் அதிகளவில் ரெஸ்டோ பார்களுக்கு சொற்ப தொகையை வாங்கி கொண்டு உரிமத்தை வாரி இறைத்த நிலையில் அந்த ரெஸ்டோ பார்கள் 12 மணி வரை என்ற நேர கட்டுப்பாட்டை தாண்டி அதிகாலை வரை விடிய என இஷ்டத்துக்கு நடத்துவதாக சொல்லப்படுகிறது. சுற்றுலா மூலம் கிடைக்கும் வருவாய்க்காக கல்வி நிலையங்கள், கோயில்களுக்கு அருகிலேயே 10 அடிக்கு ஒரு ரெஸ்டோ பார்கள் முளைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக குற்றச் செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கொலையை கையில் எடுத்து ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி உள்ளன. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவரின் பார் என்பதால் போலீஸ் நடத்திய கட்ட பஞ்சாயத்து விவகாரமும் வெளியே தெரிய வர காவல்துறைக்கு எதிராகவும் போராட்டம் வெடித்தது. இதனை அடுத்து அழுத்தத்திற்கு பயந்து கடைசியாக சென்னை இளைஞனை கொலை செய்த பார் ஊழியர்கள் 6 பேரை கைது செய்தது பெரிய கடை காவல் நிலையம் போலீஸ். கத்தி குத்து விழுந்து ரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்தவர்களை மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்ல விடாமல் போலீஸ் குரூரமாக நடந்து கொண்டதுதான் அநியாயமாக உயிர் போக காரணமாக மாறி இருக்கிறது.
ஆகையால் கட்ட பஞ்சாயத்து செய்த போலீசார் மீதும் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு ரெஸ்டோ பார்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. இதனிடையே நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய 13 ரெஸ்டோ பார்களின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து புதுச்சேரி அரசு சீல் வைத்துள்ளது. Taste the Daily.